ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு சுகந்திஸ் ஃப்ளோ. ஒரு சிம்பிள் பொட்டேட்டோ அமெச்சூர் கிரேவி செமி வெட்ட பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, ஈவன் இடியாப்பத்துக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். எப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம் இல்லை 2 பெரிய வெங்காயம், 1 டொமேட்டோ, தென் 3 பொட்டேட்டோஸ், ஒரு சுக்கு பீஸு, பின்ன கொஞ்சம் மஞ்சப்பொடி, சீரகம், பூண்டு 3 பல்லு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, பின்ன இது எண்ணெய் தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு பொடி போட்டு இது எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு ஒரு சாட் பண்ணிடுறோம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓப்பனில் வேக வைக்க போகிறோம். செமி ட்ரை கிரேவி மாதிரி, அதாவது தோசைக்கு ஸ்டஃப் பண்ணிக்கலாம், இடியாப்பம் தொட்டு சாப்பிடலாம், பின்ன உங்கள் பிரியம் போல் எதுக்கு வேணால் சப்ஜி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் போட்டு ஒரு சால்ட் பண்ணிக்கிறோம். இதில் பிஞ்ச் பட்டை கிராம்பு பொடி இப்போ போட்டுருவோம். அப்புறம் தேவைப்படுற தண்ணி வேகிற அளவுக்கு ஊற்றி ஓப்பனில் ஜஸ்ட்டு செமி ட்ரையாக வேக வச்சுருவோம். ஸோ ஒரு பிஞ்ச் பட்டை கிராம்பு பொடி போட்டுருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு இந்துப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் கொதிச்சோடனே பெருக்கி காமிச்சிடுறேன். ஒரு சிம்பிளஸ் கிரேவி இடியாப்பத்துக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு செமி ட்ரை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு வரமிளகாவும் பெருங்காயம் மட்டும் போடுறதை பற்றி சொல்ல மறந்துட்டேன், அது போட்டுக்கோங்க. எப்படி ஆவி பறக்க அழகாக ஒரு ட்ரை கிரேவி பார்த்தீங்களா? இது வேணும்னா இன்னும் குழை வைக்கலாம், பட் குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு பீஸ் தகடிச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? அதான். ஸோ ட்ரை திஸ். லவ் யூ ஆல். ஹாப்பி மார்னிங்.